நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு 1703 ஏக்கர்ல தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் ஹப் கிரியேட் பண்றாங்க. பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ண முடியும். உலகத்திலேயே நீளமான ரிங் ரோடு இந்த சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு, அதுவும் நம்ம சைட்டுக்கு பின்னாடி தான் கிராஸ் ஆகுது. சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே, இதுக்கு கனெக்டிவிட்டி ரோட் பாத்தீங்கன்னா சித்தூர் டு தச்சூர் 117 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த ரோடு நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட் சைடுல கிராஸ் ஆகிட்டு இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 மினிட் டிரைவ் பண்ணா பட்டாபிராம்ல இருந்து உங்களுக்கு மெட்ரோ ஆக்சஸ் வரப்போகுது. இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டோட நம்ம கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து எம்டிசி பஸ் நம்ம சைட்டுக்கு முன்னாடி கூட டிராவல் ஆகுது. ஜிடி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு, அமிர்தா ஸ்கூல் இருக்கு, சாம்ஸ் கப்பல் காலேஜ் இருக்குது, வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. சைட்டுக்கு எதிரிலேயே பாத்தீங்கன்னா தேர்வாய் சிப்காட் அப்படின்னு 2000 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய சிப்காட் இருக்கு. மிஷ்லின் டயர்ஸ், உலகத்துக்கே இன்னைக்கு டயர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெரிய யூனிட் வந்து நம்ம சைட்டுக்கு நியர்பைல தான் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இபி வசதி இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்திருக்கிறோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, 24x7 செக்யூரிட்டி இருக்குது. இங்க உடனே வீடு கட்டுவதற்கான ரோடு வசதி இருக்குது. நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 15 செம்மரம் வச்சு கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 2000 ரூபாயில இருந்து 8000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா அது செம்மரம், செம்மரம், செம்மரம் மட்டும்தான். நீங்க இன்னைக்கு சில லட்சங்கள்ல முதலீடு பண்றீங்க, ஆனா இந்த மரம் வந்து உங்களுக்கு பல கோடிகளை சம்பாதித்து தரும். ஹலோ ஜஸ்ட் மாடர்ன் மக்களே, நீங்க தம்ப்நெயில் கிளிம்ஸ் எல்லாமே பார்த்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இன்னைக்கு வெங்கல் வந்திருக்கோம். ஸோ வெங்கல்ல இன்னைக்கு நம்ம மெர்லும் ஓட பார்க் டவுன் ஒரு மெகா டவுன்ஷிப் எலிஃபென்ட் அண்ட் குரூப்போட ஒரு ஃபேண்டசி ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க வந்திருக்கோம். உண்மையிலே சொல்லணும்னா அம்யூனிட்டிஸ் வைஸும் சரி, அதாவது நிறைய விஷயங்கள் வந்து பக்கத்துல இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு நம்ம உள்ளே எல்லாமே கொடுத்துட்டாங்க. அலைய வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெருசா வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. நான் நிறைய பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஜேம்ஸ் சார் இருக்காங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து சொல்ல போறோம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே மேடம். சோ உங்களையும் நம்ம கம்பெனி பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம் மக்களே, நம்ம கம்பெனியோட பேர் மெர்லோம் எஸ்டேட்ஸ் எலிஃபென்ட் அண்ட் குரூப் ஆஃப் கம்பெனி. இது நம்ம கம்பெனியோட ஒரு ஃபேண்டசி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நீங்க பார்க்க போறீங்க, இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இமிடியேட்டா பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. எஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உள்ள நிறைய இருக்கு போது இல்லையா சார்? நிறைய ஆச்சரியமான விஷயங்களும் இருக்கு. ஸோ நீங்க எதிர்பார்க்கறதுக்கு மேல இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். நிச்சயமா உள்ள போய் ஒண்ணா பாத்துடலாமா சார்? ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி நானே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா வரும்போது நான் ஒரு ஆச்சரியத்தோட தான் வந்தேன். என்ன ஆச்சரியம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 181 ஏக்கர் பரப்பளவு உள்ள பார்க் டவுன் நம்ம ஃபேண்டசி ப்ராஜெக்ட்டை பார்க்கும்போது என்ன சொல்றதுனே தெரியலங்க. பயங்கரமான அம்யூனிட்டிஸ் வச்சிருக்காங்க, நிறைய டெவலப்மெண்ட் இருக்கு. சார் நிறைய பேசணும் சார். பேசிக்கா நமக்கு என்ன மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு சார் நம்ம ப்ராஜெக்ட்? நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லா விஷயங்களுமே நம்ம வெளியே தேடி போக வேண்டியது இல்ல, எல்லாமே உள்ளே கொடுக்குறோம். உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குழந்தைகள் படிப்பதற்காக ஸ்கூல்ஸ், அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக ஹையர் செகண்டரி ஸ்கூல் வித் பிளே கிரவுண்ட். இன்னைக்கு சென்னை சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஹை ஸ்கூல்ல பிளே கிரவுண்டே கிடையாது. ஆமா, உண்மை சார். ஆனா இங்க பிளே கிரவுண்டோட நம்ம அதுக்கான இடம் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல், இங்க வர வந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேவையான மருத்துவ வசதி கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்குன்னு இடம் ஒதுக்கி இருக்கிறோம். அது இல்லாம அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்காக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதுக்கு கட்டுவதற்கான இடமும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா போலீஸ் அவுட் போஸ்ட் வருது பாதுகாப்புக்கு, போஸ்ட் ஆபீஸ் அவங்களுடைய சேவிங்ஸ், மத்த தபால் தொடர்புகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அதுல கொடுக்குறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் பூத், தினசரி காலையில் தேவையான பால், நமக்கு தேவையான பால் கொடுப்பதற்காக பால் பூத் இருக்கு. சின்ன சின்ன பொருட்கள் வாங்குவதற்கான சின்ன சின்ன கடைகளுக்கான இடமும் நம்ம இதுல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். பொதுவா நம்ம சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 ஏக்கர்ல 7 ஏக்கர்ல அந்த ஏக்கர் கணக்குல நம்ம வந்து ப்ரோமோட் பண்ணுவோம். அது பக்கத்துல இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, நம்ம பேசுவோம். ஆனா அதெல்லாம் தாண்டி இங்க நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேண்டசி ப்ராஜெக்ட் உள்ளே கிட்டத்தட்ட அப்படின்னா ஊரே உருவாக்கிட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும். உள்ளே உங்க ஸ்கூல் இருக்கு, ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கு, வெளியே அலைய வேண்டியதே தேவையில்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் நீங்க இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்றீங்க இல்லையா, இதோட பரப்பளவு எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணும்? இப்ப ஸ்கூலுக்குன்னா எவ்வளவு இருக்கு, இப்ப ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னா எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கும் சார். கண்டிப்பா கண்டிப்பா மேடம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல வந்து பார்க்குக்கு மட்டுமே 17.5 ஏக்கர் இடம் ஒதுக்கி இருக்கிறோம். எப்பா, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லா ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அவங்க என்ஜாய் பண்றதுக்காக, சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்காக எல்லாமே சேர்த்து 17.5 ஏக்கர் பார்க்குக்கு மட்டுமே நம்ம இடம் ஒதுக்கி இருக்கிறோம். ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 7.5 ஏக்கர் இடம் ஒதுக்கி இருக்கிறோம். 7.5 ஏக்கர். ஆமா. இதுல வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு மட்டும் 2.5 ஏக்கர் வித் பிளே
கிரவுண்டோட இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். இது போக 3 பிரைமரி ஸ்கூல் வருது. இது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் மட்டும் 1.5 ஏக்கர் இடம் ஒதுக்கி இருக்கிறோம். ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா 3.5 ஏக்கர் இடம் ஒதுக்கி கொடுத்துருக்கோம். ரோடு பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து நமக்கு வந்து 60 அடி ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 23 அடி ரோடுகள் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு கிஃப்ட் கொடுத்த ரோடுகள். ஆமா, இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டோட நம்ம கொடுக்குறோம். இது சாதாரண வீட்டுமனை இல்ல, டிடிசிபி அப்ரூவ்டான ஒரு வீட்டுமனைகள். இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரோடு எல்லாமே வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது இல்லாம இபி இன்ஸ்டலேஷன் நமக்கு உள்ளே இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம சைட்டுக்குள்ளேயே இருக்கு. அதனால இங்க வந்து வீடு கட்டுறவங்க இமீடியட்டா இபி எடுத்துக்கிடலாம். இங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கு. 20 அடியிலே நிலத்தடி நீர் இருக்கு. ஏன்னா 2 ஆறு இந்த பக்கத்துல ஓடுது. நம்ம சைட்டுக்கு பேக் சைடுல ஒரு ஆறு இருக்கு, ஃப்ரண்ட் சைடுல ஒரு ஆறு போகுது. 2 ஆறுக்கு நடுவுல இருக்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவுக்கே தண்ணி பஞ்சமே கிடையாது. கோயம்பேடுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வெங்கல் வந்து ஒரு 45 கிலோமீட்டர் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து எம்டிசி பஸ் நம்ம சைட்டுக்கு முன்னாடி கூட டிராவல் ஆகுது. நம்ம சைட்டை தாண்டி மாலந்தூர் வில்லேஜ் இருக்கு. அதுக்கு 580M பஸ் நம்ம சைட்டுக்கு முன்னாடியே போகுது. நம்ம சைட் வாசல்ல இறங்கிடலாம் பஸ்ல. ஃபியூச்சர்ல வந்து இந்த டவுன்ஷிப் டெவலப் ஆகும்போது பஸ் உள்ளே வரும். அது உள்ள வந்து வெளியே போகக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ரோடு கொடுத்து வச்சிருக்கிறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருநின்ற ஊர்ல இருந்து பெரியபாளையம் வரைக்கும் 24 hours பஸ் சர்வீஸ் இருக்கு. இப்போ வெங்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா சீத்தஞ்சேரி ரோட்ல நிறைய ஷேர் ஆட்டோஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. அதனால நம்ம இடத்துக்கு வந்து போறது ஒரு சிரமமான விஷயமே கிடையாது. இது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பரந்தூர் ஏர்போர்ட் வந்து இன்னைக்கு சென்னையில பிரம்மாண்டமா பேசிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய விஷயம். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து கனெக்டிவிட்டிக்காக என்ன பண்றாங்கன்னா சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் அப்படின்னு ஒரு 133 கிலோமீட்டர் நீளத்துல உலகத்திலேயே நீளமான ரிங் ரோடு இந்த சென்னை பெரிஃபரல் ரிங் ரோடு. அதுவும் நம்ம சைட்டுக்கு பின்னாடி தான் கிராஸ் ஆகுது. நம்ம பேட் வியூல பாத்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ல இந்த ரிங் ரோடு வந்து கிராஸ் ஆகுது. பரந்தூர் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 40 மினிட்ஸ் டிரைவ்ல நம்ம சைட்டை வந்து ரீச் பண்ண முடியும். இதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இதுக்கு கனெக்டிவிட்டி ரோட் பாத்தீங்கன்னா சித்தூர் டு தச்சூர் ஒரு நேஷனல் ஹைவே 6 வே லேண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 716B 117 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த ரோடு நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட் சைடுல கிராஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால வந்து நமக்கு இங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கிடையாது. கனெக்டிவிட்டி நிறைய இருக்கு. ஈஸியா வந்து நம்ம சென்னையை ரீச் அவுட் பண்ண முடியும். இங்க இருந்து ஒரு 30 மினிட் டிரைவ் பண்ணா பட்டாபிராம்ல இருந்து உங்களுக்கு மெட்ரோ ஆக்சஸ் வரப்போகுது. கோயம்பேடு டு மெட்ரோ வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்கு ஃபண்ட் அலோகேட் ஆயிடுச்சு. சோ இங்க இருந்து 30 மினிட்ஸ் போனோம்னா நமக்கு மெட்ரோ ஆக்சஸ் வந்தா சென்னைக்குள்ள எங்க ரீச் பண்றதோ நமக்கு எந்த தங்குதடை இல்லாம ஈஸியா ரீச் பண்ண முடியும். நம்ம சைட் ஏன் இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லயே தமிழ்நாடு கவர்மெண்ட் டிட்கோ மூலமா ஒரு 1703 ஏக்கர்ல தமிழ்நாடு நாலேஜ் சிட்டி, தமிழ்நாடு அறிவுசார் நகரம் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் ஹப்பை கிரியேட் பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டிஸோட ஒரு 40 ரிசர்ச் சென்டர்ஸ் இங்க வருது. இது இல்லாம இந்தியாவில் இருக்கிற லீடிங் யூனிவர்சிட்டிஸோட பிரான்ச்சஸ் இங்க வருது. சோ பாத்தீங்கன்னா இந்த டவுன்ஷிப் டெவலப் ஆகும்போது இங்க வந்து 1 லட்சம் பேர் வேலை செய்வாங்க. அதற்கான வேலை வாய்ப்பு இங்க உருவாகுது. இந்த தமிழ்நாடு நாலேஜ் சிட்டிக்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா நடுவுல ஒரு ரோடு தான் கிராஸ் ஆகுது. சோ ரோடுக்கு ரைட் சைடுல நம்ம இருக்கிறோம், லெஃப்ட் சைடுல நாலேஜ் சிட்டி இருக்கு. இந்த நாலேஜ் சிட்டி இப்போ ஃபேஸ் 1 வந்து லேண்ட் அக்விசிஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கான டிராயிங்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த ப்ராஜெக்ட்ல என்ன வரப்போகுது அப்படின்றத அவங்க டிசைன் பண்ணிட்டாங்க. இதற்கான ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. சோ வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியால இருந்து யூனிவர்சிட்டி வந்து நம்முடைய செக்ரட்டரியேட்ல சைன் பண்ணிட்டாங்க. நாங்க இங்க வந்து பிரான்ச் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்ற பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் ஜெர்மனிக்கு ஒரு டீமோட போய் அங்க வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த காலத்திலும் நிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது. இது அதிவிரைவில் வரக்கூடிய ஒரு கனவு ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. இது வரும்பொழுது பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய அறிவு வளர்ச்சி, ஏற்கனவே தமிழ்நாடு அறிவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய நம்ம இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியா இந்த ப்ராஜெக்ட் இருக்கும். சார் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா மாலந்தூர் வில்லேஜ்ல மாமண்டூர் அப்படின்னு இருக்கு பக்கத்துல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட் ஹில்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரைஸ் மில் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சென்னை கேட்வாயில்ல பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ்ல நிறைய மாடர்ன் ரைஸ் மில்ஸ் இருக்கு. மாடர்ன் ரைஸ் மில்ஸ் இருக்கனால என்னன்னா நிறைய லாரிகள் உள்ள வர்றதுனால சென்னைக்கு உள்ள வரும்பொழுது நிறைய டிராபிக் ஆகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து இந்த ரைஸ் மில்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது நம்ம சைட்ல இருந்து ஒரு 2வது கிலோமீட்டர்ல மாமண்டூர் வில்லேஜ்ல இந்த ரைஸ் மில்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் குருபுரம்ன்ற ஏரியாவில் நெல் கொள்முதல் குடோனை அங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டோரேஜ் யார்ட் இருக்கு. ஸ்டோரேஜோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 10,000 மெட்ரிக் டன் அங்க வந்து நெல் வந்து ஸ்டோரேஜ் பண்ண முடியும். இதுக்கு எதிரில் பாத்தீங்கன்னா ரைஸ் மில் இப்போ மாடர்ன் ரைஸ் மில் ரன் ஆகிட்டு இருக்கு. இது மாத்திரம் இல்ல, இப்ப நமக்கு இங்க உள்ள அம்யூனிட்டிஸ் சொன்னோம். இதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நியர்பைலேயே ஜிடி வித்யா மந்திர் ஸ்கூல் இருக்கு, அமிர்தா ஸ்கூல் இருக்கு, அதே மாதிரி சாம்ஸ் கப்பல் காலேஜ் இருக்குது. இதை தவிர பாத்தீங்கன்னா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செங்காத்தா குளத்துல ஒரு 576 ஏக்கர்ல ஷிப்காட் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடாரை வந்து உருவாக்குறாங்க. இதுல வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம ஜிடி வித்யா மந்திருக்கு முன்னாடி விண்ட் மில் தயாரிக்கிற ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. இப்போ ஒரு நிறைய ரிஃபைனரிஸ் எல்லாம் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. வேலை வாய்ப்புக்கான வசதிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு எதிரிலேயே பாத்தீங்கன்னா தேர்வாய் ஷிப்காட் அப்படின்னு
1000 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய ஷிப்காட் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான் கம்பெனி மிஷ்லின் டயர்ஸ், உலகத்துக்கே இன்னைக்கு டயர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு பெரிய யூனிட் வந்து நம்ம சைட்டுக்கு நியர்பைல தான் இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 நிமிஷத்துல அந்த இடத்துக்கு நம்ம ரீச் பண்ண முடியும். ஆனா நம்ம சைட்ல இருந்து அதை பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நம்மளுடைய லேண்ட்ஸ்கேப் அமைஞ்சிருக்கு. இதை தவிர பிரைவேட் ஷிப்காட்டுமே வருது. ஸோ இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்து 20 வருஷத்துக்கான வளர்ச்சிக்கான விஷயங்கள் இங்க நிறைய இருக்குது. இந்த வளர்ச்சிக்கான விஷயத்தின் அடிப்படை பாத்தீங்கன்னா நமக்கு திருநின்ற ஊர்ல இருந்து தாமரைப்பாக்கம் வரைக்கும் 100 ஃபீட் ரோடு போட்டிருக்காங்க. சோ எங்க ரோடு பெருசாகுதோ அங்கெல்லாம் வளர்ச்சி வந்துகிட்டே இருக்குது, அங்கெல்லாம் மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கிறாங்க. அதை போலதான் நம்ம ஏரியாவுக்கும் வந்து ரோடு வசதி எல்லாமே பாத்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரோடோட யூசேஜ் அதிகரிக்க ரோடும் உங்களுக்கு பெரிய ரோடா மாறிடும். இங்க வளர்ச்சி அதிகரிக்கும், வருமான வாய்ப்பு இங்க அதிகமாக உருவாகும். சார், இவ்வளவு விஷயங்கள் நீங்க சொல்லும் பொழுது எனக்கு ஆர்வம் இன்னும் 1 இல்ல 2 இல்ல 10 பங்கு 12 பங்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. அவ்வளவு எனக்கு வந்து ஆர்வம் வந்து தூண்டிட்டே இருக்கு. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து நீங்க பரப்பளவு சொல்லிட்டீங்க 151 ஏக்கர்னு சொல்லிட்டு மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இருந்து ஸ்டார்ட் ஆகுது? மொத்தம் நம்ம சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 181 ஏக்கர் இன்டகிரேட்டட் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப்பா நம்ம இதை ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 1750 வீட்டு மனைகள் நம்ம பிரிச்சிருக்கிறோம். எல்லாமே ஒரு கிரவுண்ட் அதற்கு மேல உள்ள பிளாட்டுகள் தான். இப்போ வந்து ஒரு சாதாரண மக்கள் வாங்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றோம்னா அரை கிரவுண்ட்ல இருந்தே நம்ம அதை பிரிச்சு கொடுக்குறோம். ஈஸியா வந்து அவங்க வாங்க முடியும். இங்க உடனே வீடு கட்டுவதற்கு தேவையான எல்லா வசதிகளுமே இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இபி வசதி இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு வந்திருக்கிறோம், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, 24x7 செக்யூரிட்டி இருக்குது. சோ இங்க உடனே வீடு கட்டுவதற்கு தேவையான ரோடு வசதி இருக்குது. எந்த மழை பெஞ்சாலும் தண்ணி நிக்காத ஒரு இடம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சோ தண்ணி தேங்காத ஒரு இடத்துல ரோட விட உயரமான இடத்துல தான் நம்ம வந்து வீட்டு மனைகளை கொடுக்கிறோம். வெறும் வீட்டு மனை வாங்கி அது மூலமா ஒரு வளர்ச்சி இன்னைக்கு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வீட்டு மனை வளர்ச்சியை மட்டும் இல்லாம நம்ம அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு பெரிய வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இங்க பாருங்க, நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமருக்கு 2400 ஸ்கொயர் ஃபீட்ல உள்ள பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 15 செம்மரம் வச்சு கொடுக்கிறோம். இத வந்து ஃபுல்லாவே நம்ம ஃபென்சிங் பண்ணி இருக்கிறோம். 5 அடி உயரத்துக்கு ஸ்டீல் கேட் போட்டிருக்கிறோம். இந்த கேட்ல பாத்தீங்கன்னா கஸ்டமரோட பேர் இருக்குது, அவங்க பிளாட் நம்பர் இருக்குது. சூப்பர் சார். சோ இது வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இத வந்து பாருங்க, உள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம 15 செம்மரங்கள் வரிசையா வச்சிருக்கிறோம். இந்த செம்மரங்களை வந்து 2 வருஷம் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் பண்றோம். 2 வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் இருக்கு. அதுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆனுவல் கான்ட்ராக்ட் போட்டு 15 வருஷத்துக்கு நம்மளே மரங்களை வளர்த்து கொடுக்கிறோம். மரம் வளருவதற்கு தேவையான ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம ஏற்கனவே எல்லாமே ஃபுல்லாவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இத மந்த்லி மெயின்டைன் பண்றதுக்கு தனி டீம் இருக்கிறாங்க. இந்த ஃபார்மை டெவலப் பண்றதுக்கு அவங்க வந்து மரத்தை செக் பண்ணி நமக்கு நல்ல வளர்ச்சி அடைச்சு இந்த பெனிஃபிட் எடுத்து கொடுப்பாங்க. செம்மரம் இன்னைக்கு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வருமான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 2000 ரூபாயிலிருந்து 8000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இன்னொரு 5 வருஷம் கழிச்சு மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னா அது செம்மரம் 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 மட்டும்தான். இது உலக நாடுகள் முழுவதிலும் தேவைப்படக்கூடிய ஒரு மரம். அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு மரமே உங்களுக்கு பல மடங்கு வளர்ச்சி கொடுக்கும். நீங்க இன்னைக்கு சில லட்சங்கள்ல முதலீடு பண்றீங்க, ஆனா இந்த மரம் வந்து உங்களுக்கு பல கோடிகளை சம்பாதித்து தரும் அப்படின்ற ஒரு ஆணித்தனமான ஒரு பதிவை நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். பிகாஸ் இந்த அளவுக்கு, அதாவது நம்ம வந்து ஒரு பிளாட் வாங்கி நம்ம வீடு கட்டி குடியேற முடியும் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நிலமா நம்ம வச்சிட்டோம், பிற்காலத்துல நமக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு இல்லாம அது நிலமா இல்லாம எனக்கு ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றதுக்காகவே வந்து செம்மரங்களும் நமக்கு வளர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி எல்லாமே பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கிரவுண்டுக்கான ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கான மெயின்டெனன்ஸ் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்குமே கேட் வச்சு அவங்களுக்கான பேர் வச்சு அந்த பிளாட் நம்பரும் மென்ஷன் பண்ணி சுத்தி எல்லாருமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த அரிய வாய்ப்பை, அதாவது இந்த ஊரு, நம்ம ஒரு ஊரே வாங்குற கதை தான், ஒரு ஊருக்குள்ள ஒரு பிளாட் வாங்குற கதைக்கு தான் நம்ம பேச முடியும். ஏன்னா ஒரு ஊர் உருவாக்கிட்டு இருக்காங்க மெல்லும் குரூப். அதை வாங்குறதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இப்ப ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன். சார், முக்கியமான விஷயம், நம்ம இவ்வளவு பேசணும், ஆனா மக்களுக்கு எல்லாத்தையும் மீறி இதோட பிரைஸ் என்னவா இருக்கும்ன்றதா கண்டிப்பா கேட்பாங்க. அந்த பிரைஸ் பத்தி சொல்லுங்க சார். எல்லாமே வந்து சென்னைக்கு அருகில யாரும் கொடுக்க முடியாத ஒரு விலையில நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சதுரடி 799 ரூபாயில இருந்து நமக்கு ரேட் ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர் சார். சோ ஜஸ்ட் அண்ட் 799ல நமக்கு வந்து இப்ப ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. சார், இப்போ வந்து என்னால டைரக்டா வர முடியல, இப்போ இந்த மேம் வந்து வாங்கியிருக்காங்க, இவங்க டெய்லி வந்தோ இல்ல வீக்லி ஒன்ஸோ வந்து பார்க்க முடியல அப்படின்னா இதுக்கான சப்போர்ட் எப்படி இருக்கும் சார் நமக்கு? இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கிறோம். நம்ம சைட்ல ரோலிங் கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓகே சார். சோ இந்த கேமரா ஆக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய கஸ்டமருடைய மொபைல்ல நம்ம பண்ணி கொடுத்துறோம். சோ அவங்க தூரத்துல இருந்து இங்க வர முடியல, எனக்கு நேரம் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கஸ்டமர் என்ன பண்ணலாம்னா வீட்டுல இருந்துகிட்டே அவங்களுடைய கைபேசியை பார்க்காத நாள் கிடையாது. கைபேசியில அவங்க மனையை பார்த்துக்கலாம், இங்க இருக்கிற மரத்தோட வளர்ச்சியை பார்த்துக்கலாம், இங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு எல்லா காரியங்களையுமே அவங்க வீட்டுல இருந்தே பார்க்கக்கூடிய வசதியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். சோ இதுக்காக நம்ம வர முடியலன்ற வருத்தமும் நம்ம
நம்ம பட தேவையில்லை, தேவையே கிடையாது. சூப்பர், எல்லாமே A to Z பக்காவா பண்ணி கொடுத்துறாங்க. இதை விட வேற என்ன பெரிய வாய்ப்பா இருக்க போகுது? கண்டிப்பா வாங்க, நேர்ல விசிட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்க புக் பண்ணிக்கோங்க, பெரிய வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். அதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த வீடியோ நிறைய NRI கஸ்டமர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. நேர்ல வர முடியாது நினைக்கிறவங்க வீடியோ கால் மூலமா நம்ம சாரோட நம்பர் இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்பிளே இருக்கு இல்லையா, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ கால் மூலமா நீங்க எல்லா விதமான பிளாட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே தாராளமா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நீங்க பார்க்கலாம். சோ நீங்களோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினரோ வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஃபுல் பொறுப்பு ஏத்து நமக்காக எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது விட ஒரு பெரிய வாய்ப்பு இருக்க முடியாது. கண்டிப்பா இல்லையா சார்? கண்டிப்பா மேடம். நீங்க ஒரு விஷயத்தை இங்க கவனிச்சீங்களா? என்ன விஷயம் சார்? இங்க வச்சிருக்க மரங்கள் என்ன இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்களா? ஆக்சுவலா எல்லாமே கார்னர்லாம் அப்படியே ஒரு பா ஷேப்ல வச்சிருக்கீங்க. ஏற்கனவே ஒரு ஃபென்சிங் இருக்கு, அதுக்கு அடுத்த ஃபென்சிங் வந்து இந்த மரங்கள். இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க ஒரு வீடு கட்டணும்னாலும் உடனடியாக வீடு கட்ட முடியும். அதற்கான அம்யூனிட்டிஸ் நம்ம கொடுக்கிறோம். இங்க வளர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா நம்ம உங்களுடைய முதலீடுக்கு 5 வருஷத்துல 5 மடங்கு வளர்ச்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் தான் நீங்க வந்திருக்கிறீங்க. இதை வாங்கினா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இதை கொடுப்பதற்கு நாங்க தயாரா இருக்கோம், வாங்குவதற்கு நீங்க தயாரா இருங்க. நிச்சயமா. அதாவது நம்ம ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னா, அதாவது ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு நமக்கு வந்து ஒரு நிச்சயமா ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நம்ம யோசிச்சுப்போம். ஆனா இங்க என்ன ஒரு விஷயம்னா, நீங்க வாங்கின முதல் நாள்ல இருந்தே நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்க. காரணம் என்னன்னா, வாங்குற இடம் அப்படி, அதே போல நமக்கு வந்து செம்மரங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வீடு கட்டணும் அப்படின்னா சுத்தி ஒரு ஊருக்குள்ள நம்ம வாங்கிட்டு இருக்கோம். டெவலப்மெண்ட்ஸும் சரி, வேலை வாய்ப்பும் சரி, சுத்தி செம்மரங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. செம்மரங்கள் வளர வர நமக்கு வருமானமும் கொடுத்துட்டே இருக்குங்க. இதை தாண்டி நமக்கு பாத்தீங்கன்னா சுத்தி வேலை வாய்ப்பு, நமக்கு சுத்தி எல்லாம் இருக்கக்கூடிய வசதிகள், இதை விட சொல்ல வாய்ப்பே கிடையாது. சொல்லிக்கிட்டே போலாம். திருப்பி நம்ம ஆரம்பத்துல இருந்து வரணும் அப்படின்னு நம்ம சொல்ற கதையாயிடும் இல்லையா சார்? கண்டிப்பா. எஸ் சார் சொன்ன மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இப்போ ஸ்கிரீன்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கேன். கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த பதில நான் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.